எப்பவாவது இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நாம என்னதான் நல்லவங்களா இருந்தாலும், ஏன் சில பேர் நம்மள மதிக்கவே மாட்டுக்கிறாங்க? நம்ம அருமை ஏன் அவங்களுக்கு புரியவே இல்ல? வாழ்க்கையில ஒரு மாதிரி வெறுமையா, தனியா இருக்கிற மாரி உங்களுக்கு தோணுதா? நம்புங்க, பெரும்பாலும் இதுக்கு காரணம் மத்தவங்க இல்ல, நாம தான். நம்ம தன்மானத்துல எங்கேயோ ஒரு சின்ன கோடு விழ அனுமதிச்சிட்டோம். அதை சரி பண்ணாம நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்ம மதிப்பு முழுசா வெளிப்படாது. ஆனா கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை மறுபடியும் உங்களோட கையில எடுத்து உங்களோட தன்மானத்தை வழிப்படுத்த ஒரு 12 வழிகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் முக்கியம். ஆனா கடைசி விஷயம் உங்க வாழ்க்கையோட பார்வையை மாற்றும். அதனால முழுசா கவனமா கடைசி வரைக்கும் கேளுங்க. முதல் வழி, யார் பின்னாலையும் உங்களோட மதிப்பை குறைச்சிட்டு போகாதீங்க. ஒருத்தங்க உங்களை மதிக்கலையா, போகட்டும். அவங்க பின்னாடியே நீங்க போனா நான் உங்களை விட மதிப்பு குறைஞ்சவன்னு நீங்களே சொல்ற மாதிரி ஆயிடும். அது ஒரு பலவீனமான தோற்றத்தை ஏற்படுத்தும். உங்களோட நேரம், சக்தி, உணர்வு எல்லாமே விலை மதிப்பற்றது. அதை உங்களுக்கு மதிப்பு கொடுக்காத ஒருத்தங்களுக்காக வீணடிக்கணுமா? பட்டாம்பூச்சியை துரத்துனா அது பறந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையே பூந்தோட்டமாக மாற்றினா அந்த அழகான தோட்டத்தை பார்த்து பட்டாம்பூச்சி தானாக வரும் உங்களை தேடி. அதாவது மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக ஓடாமல் உங்கள் மேலே நீங்கள் கவனம் செலுத்துங்க. உங்களோட திறமைகளை வளர்த்துக்கோங்க. உங்களோட இலக்கை நோக்கி செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பினபடி வாழுங்க. சரியானவங்க உங்கள் கூட இருப்பாங்க. அவங்க தானாக உங்களை தேடி வருவாங்க. ரெண்டாவது வழி, அடுத்தவங்க பாராட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்க நம்மளை பாராட்டுவாங்களான்னு அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. உங்கள் மதிப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. வெளியிலேருந்து வர்ற பாராட்டு ஒரு தற்காலிகமான விஷயம். அது எப்போ வேணாலும் மாறலாம். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இருந்து வர்ற திருப்தி தான் உண்மையானது, நிலையானதும் கூட. நீங்கள் ஒரு விஷயத்த சரியாக செய்கிறீங்கன்னு உங்களோட மனசுக்கு தெரிஞ்சா உலகமே அதை தப்புன்னு சொன்னாலும் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஒரு ஓவியர் தன் படைப்பை முடிக்கும்போது உலகமே அதை விமர்சித்தாலும் தன்னோட மன திருப்தி தான் அவருக்கு முக்கியம். உங்கள் கதைக்கு நீங்கள் தான் முக்கியம். உங்களுக்கு நீங்களே பாராட்டிக்க கற்றுக்கோங்க. அது உங்களோட தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். மற்றவங்களோட கருத்துக்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்காமல் இருக்கிறதுக்கு உதவும். மூணாவது வழி, எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உங்களோட விளக்கம் தேவைப்படாது. அவங்க உங்களோட செயல்களில் இருந்தே உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்ககிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் அது வீண்தான். அவங்க தங்களோட தீர்மானத்தை மாற்றிக்கவே மாட்டாங்க. சூரியன் ஏன் உதிக்குதுன்னு யாருக்கும் விளக்கம் கொடுக்கறதில்ல. அது தன்னோட வேலையை சரியாக செய்யுது. அதுபோல் உங்களோட செயல்கள் பேசட்டும். உங்கள் உழைப்பு, உங்கள் நேர்மை, உங்களோட நற்குணங்கள் இதெல்லாம் உங்களுக்கான விளக்கத்தை கொடுக்கும். சில நேரத்தில் நம்ம அமைதியான புன்னகை தான் சரியான பதில். இது நீங்கள் எல்லா விமர்சனங்களுக்கும் எதிர்வினையாற்ற வேண்டியதில்லை அப்படின்றத காட்டுது. நான்காவது வழி, தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்காதீங்க. தப்பு பண்ணால் தயங்காமல் மன்னிப்பு கேட்குறது நல்ல குணம்தான். அது உங்களோட பெருந்தன்மையை காட்டும். ஆனால் நீங்களாக இருக்கிறதுக்கு எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? உங்கள் கருத்தை சொல்கிறதுக்கோ உங்களோட உணர்வை வெளிப்படுத்துறதுக்கோ மன்னிக்கணும்னு ஆரம்பிக்காதீங்க. இது நீங்கள் உங்களோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றத காட்டும். உங்களோட கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் சரியான மரியாதை கொடுங்க. மற்றவங்களோட உணர்வை காயப்படுத்தாத வர உங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்த உங்களுக்கு முழு உரிமை உண்டு. யாருக்காகவும் உங்களோட தன்மானத்தை குறைச்சிக்காதீங்க. ஒருத்தரை சந்தோஷப்படுத்த தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்குறது காலப்போக்கில் உங்களோட தன்னம்பிக்கையை குறைச்சிரும். அஞ்சாவது வழி, எல்லாருக்கும் பதிலடி கொடுக்காதீங்க. யாராவது உங்களை குறை சொன்னால் உடனே கோவப்படாதீங்க. இல்லை உடனே விளக்கம் கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டாம்.
ஒரு யானை நடந்து போகும்போது தெருநாய்க்கள் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக யானை நின்று சண்டை போடுமா? போடாது. அது அதோட வழியில கம்பீரமா போய்க்கிட்டே இருக்கும். அது மாதிரி உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்களை பாதிக்காது. மற்றவங்களோட எதிர்மறையான கருத்துக்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சா அவங்க உங்களை கட்டுப்படுத்துவாங்க. உங்க அமைதி தான் உங்களோட சக்தி. உங்க ஆற்றலை வீணாக்காதீங்க. எல்லா சண்டையிலையும் ஜெயிக்க வேண்டியதில்லை. சில சண்டைகளில் விட்டு கொடுக்கறதே மிகப்பெரிய வெற்றி. 6வது வழி, உங்களோட மன நிம்மதியை கெடுக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து தள்ளி நில்லுங்க. சில பேர் நம்மளோட வாழ்க்கையில் கலைகள் மாதிரி நம்ம ஆற்றலையும் சந்தோஷத்தையும் மெல்ல மெல்ல எடுத்துருவாங்க. அவங்க எப்போவுமே எதிர்மறையாக பேசுவாங்க, குறை சொல்லுவாங்க, உங்களை உற்சாகப்படுத்த மாட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது உங்கள் மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டவங்க கூட இருக்கிறதுக்கு தனியாக இருக்கிறது எவ்வளவோ நல்லது. ஒரு நச்சுத்தன்மையான நட்பு அல்லது உறவில் இருக்கிறது உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். உங்களோட மன அமைதி தான் உங்களோட மிகப்பெரிய சொத்து. அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களை சுற்றி நேர்மறையான எண்ணம் கொண்டவங்களை மட்டும் அனுமதிக்க கற்றுக்கோங்க. 7வது வழி, யாரையுமே பார்த்தோன்னே நம்பிடாதீங்க. நம்பிக்கை ஒரு கண்ணாடி மாதிரி, உடையும் போது அதை ஒட்ட வைக்க முடியாது. இனிமையான வார்த்தைகளை மட்டும் கேட்டு உங்கள் மனசோட திறவுகோலை எல்லார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. நிறைய பேர் வாயளவில் நல்லவங்களாக பேசுவாங்க, ஆனால் அவங்களோட செயல்கள் எல்லாமே வேறு விதமாக தான் இருக்கும். அவங்க செயல்களை கொஞ்ச காலம் கவனிங்க. ஒரு நண்பரோட நேர்மையை, ஒரு கூட்டாளியோட நண்பகத்தன்மையை அவங்களோட செயல்களில் இருந்து தான் கண்டறிய முடியும். நம்பிக்கை அப்படின்றது செயலில் சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம், வெறும் வார்த்தைகளில் இல்லை. அவசரப்பட்டு ஒருத்தரை நம்பி ஏமாறும்போது அது உங்களோட தன்மானத்தையும் சேர்த்து பாதிக்கும். 8வது வழி, உங்களோட மனசு சொல்கிறத கேளுங்க. அது ஒரு சரியான வழிகாட்டி. நம்ம மனசுக்குள்ளே இருந்து வர்ற உள்ளுணர்வு ஒரு சரியான வழிகாட்டி மாதிரி. ஒரு விஷயம் சரியில்லைன்னு உங்களோட மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் வந்தால் அதை சாதாரணமாக விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தம். பெரும்பாலும் உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு ஒரு ஆபத்தை அல்லது தவறான முடிவை சுட்டி காட்டும். மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, அவங்களோட ஆலோசனைகளையும் கேட்டுக்கோங்க. ஆனால் கடைசியாக உங்களோட மனசு சொல்கிறத நம்புங்க. அந்த முடிவு சரியா தவறா அப்படின்றது 2வது பட்சம். ஆனால் உங்களோட உள்மனசோட குரலுக்கு மதிப்பளிக்கிறது உங்கள் தன்மானத்தோட ஒரு பகுதி. இது உங்களை நீங்கள் நம்புறீங்க அப்படின்றதுக்கான அடையாளம். 9வது வழி, பழி வாங்குற எண்ணத்தை விட்டுருங்க. உங்களை யாராவது காயப்படுத்தினாங்கன்னா பதிலுக்கு நீங்கள் அவங்கள காயப்படுத்தணும்னு நினைக்கிறது. நீங்களே விஷத்தை குடிச்சிட்டு அவங்க பாதிக்கப்படணும்னு எதிர்பார்க்குற மாதிரி. பழி வாங்குற எண்ணம் உங்களை தான் பாதிக்கும். அது உங்களோட மனசை ஆக்கிரமிக்கும், உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய பதிலடி என்ன தெரியுமா? அவங்கள முழுசாக மறந்து உங்களோட வாழ்க்கையில் முன்னேறி சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறது தான். இது அவங்க உங்களை பாதிக்கவில்லை அப்படின்றதையும் அவங்களோட செயல்கள் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கலை அப்படின்றதையும் காட்டும். இதுதான் உண்மையான வெற்றி, உண்மையான பழிவாங்கல். 10வது வழி, உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுங்க. தன்மானம் அப்படின்றது மற்றவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்து இல்லை, நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீங்க அப்படின்றத பொறுத்தது தான். உங்களோட உடலை, மனசை, ஆத்மாவை நீங்கள் மதிக்கணும். உங்களோட தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. உங்களுக்கு ஓய்வு தேவைப்படும் போது ஓய்வெடுங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. 11வது வழி, உங்களோட எல்லைகளை தெளிவாக வரையறுங்க. மற்றவங்க உங்களோட தனிப்பட்ட இடத்துக்குள்ள எவ்வளவு தூரம் வரலாம், உங்களை எப்படி நடத்தலாம், என்ன பேசலாம் அப்படின்றதுக்கான விதிகளை நீங்களே அமைக்கணும். இது எனக்கு சங்கடமாக இருக்குது, நான் இந்த விஷயத்தில் உதவ முடியாது, என்னோட தனிப்பட்ட விஷயங்களை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது.
மற்றவங்க கோவப்படுவாங்களோ இல்லைன்னா தவறாக நினைப்பாங்களோ அப்படின்னு பயந்து உங்கள் எல்லையை மீற விட்டுறக்கூடாது. வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட பயப்பட வேண்டாம். உங்களோட எல்லைகளை மதிக்காதவங்க உங்களோட தன்மானத்தையும் மதிக்க மாட்டாங்க. உங்களோட எல்லைகளை நீங்களே பாதுகாக்கிறது உங்கள் சுயமரியாதையை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு சமம். இது உங்களுக்கு மன அமைதியையும் கட்டுப்பாட்டையும் கொடுக்கும். 12வது வழி. இப்போ நாம் காத்திருந்த அந்த கடைசி ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். முடிஞ்சு போன விஷயத்திலேயே இருக்காதீங்க. நடந்து முடிஞ்சதை பற்றி வருத்தப்படுது. வண்டி ஓட்டும்போது முன்னாடி பார்க்காம பின்னாடி காட்டுற கண்ணாடியை பார்த்துக்கிட்டு ஓட்டுற மாதிரி கடந்து போன விஷயத்தை பற்றி கவலைப்படுறதால உங்களோட எதிர்காலமும் நிகழ்காலமும் பாதிக்கப்படும். கடந்த காலம் ஒரு பாடம், அவ்வளவுதான். அதில் இருந்து கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க. பழசு அப்படின்ற நங்கூரத்தை தூக்கி எறிஞ்சாதான் உங்கள் வாழ்க்கை அப்படின்ற கப்பல் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம். நேற்று செஞ்ச தவறுலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு இன்னைக்கு புதிய நம்பிக்கையோடு வாழுங்க. சுருக்கமாக சொன்னால் தன்மானம் அப்படின்றது ஒரு சக்தி. அது மற்றவங்க கொடுக்கறது இல்லை, அது நம்மக்கிட்ட இருந்து தான் வரணும். நீங்கள் நீங்களாக இருங்க, தைரியமாக இருங்க. பொதுவாக ஒரு கடல் மாதிரி அமைதியாக இருங்க. ஆனால் உங்களோட தன்மானத்தை யாராவது தேவையில்லாமல் சீண்டி பார்க்க நினச்சா நீங்கள் ஒரு பெரிய அலைன்னு கூட காட்ட தயங்காதீங்க. இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. எப்போவாது இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நாம் என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் ஏன்